ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் அம்மு. இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறீங்கன்னா, இந்த விலாக் வந்து ரொம்ப பெருசாலாம் இருக்காது, ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம வீடியோ போட்டு. ஸோ நிறையா வீடியோ நான் எடுத்தேன். ஆனால் அந்த விலாக்ஸில் எதுவுமே வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண முடியல. அதாவது ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் எடுத்திருப்பேன், அதோட அப்படியே விட்டுறது, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இருந்தேன். என்னோட பேக்ரவுண்ட் எல்லாமே மாறி இருக்கும். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரிய சான்ஸ் இருந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு செஷல்ஸ் கிளம்பிட்டேன். நாகப்பட்டினத்துலேருந்து கிளம்பி சென்னை வந்துட்டோம். சென்னையிலேருந்து இன்றைக்கி நைட்டு ஃப்ளைட்டு. நைட்டு 1 மணி 2 மணிக்கு வந்துட்டு நான் ஏர்போர்ட் போனேன் அப்படின்னாக்கா, விடிய காலையில் 5 மணிக்கு தான் ஃப்ளைட்டு. ஸோ அப்படியே கிளம்பி போயிடுறதுக்காக இங்கே வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். அந்த விலாக்லாம் இல்லை, ஜஸ்ட்டு உங்ககிட்ட நான் சொல்லணும். ஏன்னா யார்கிட்டையுமே நான் சொல்லலைல்ல. இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம், இதோ போகிறோன்னு அப்போயே நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, என்ன போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, ஆனால் ஒன்றும் கிளம்புன பாடு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கூட நேத்தா என்னமோ ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, எங்கே ஃபாரின் போகிறேன்னு சொன்னீங்க, அதை பற்றி எந்த அப்டேட்டுமே கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சரி ஃபைனலாக நம்ம வந்துட்டு அதுக்குள்ளே அப்டேட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விலாகு. என்னம்மா பேசுகிறது. இங்கே பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நான், அம்மா, நைனா, தச்சு வந்திருக்கோம். வந்து டயர்டில் புள்ள தூங்கிட்டு இருக்குது. அம்மா இப்போ தான் எழுந்திரிச்சாங்க. நைனா வந்துட்டு கொஞ்சம் ஜெராக்ஸ்லாம் எடுக்க சொல்லியிருந்தேன், பிரிண்ட் அவுட் அதெல்லாம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே போயிருக்கிறாங்க. ஃபைனலாக எல்லோரும் நினச்ச மாதிரி நான் சொன்ன மாதிரி கிளம்பிட்டேன். ஒரு பக்கம் ஹாப்பியாக இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக அப்படின்னு நினச்சி, ஏதாவது நினைக்கும் போது அப்படியே ஒரு மாதிரி அழுக வந்துடுமா. அதனால நான் அப்படியே மேலோட்டமாக வந்துட்டுருக்கேன். இவனுமே பார்த்திங்கன்னா வந்துட்டு அவனுக்கு உள்ளுக்குள்ளே கஷ்டம் இருந்தாலும், மணி போயிட்டு அம்மா ஃபஸ்ட்டு சொன்ன உடனே வந்துட்டு அவன் பார்த்தா ரியாக்ஷன் வந்து அழுவ ஆரம்பிச்சிட்டான். இது மாதிரி நான் இன்றைக்கி கிளம்பணும் அப்படின்னு சொல்லும் போதே 3 நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு தெரியும் நான் இப்போ செஷல்ஸ் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சொன்னோடனே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தச்சு செம்மையாக அழுக ஆரம்பிச்சிட்டான். ஆரம்பித்தோன்னா அப்புறம் சதீஷ்கிட்ட நான் சொல்லிட்டேன், இல்லை டிக்கெட்டை கேன்சல் பண்ணுங்கள், அவன் அழுகிற ஸ்டேஜில் நான் விட்டுட்டு என்னால் வர முடியாது, கேன்சல் பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்லிட்டேன். அவங்க உடனே ஐயோ போட்ட டிக்கெட்டு எப்படி கேன்சல் பண்ணுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உடனே அபிக்கிட்ட பேசி, அதுக்கப்புறம் அம்மா வந்துட்டு தச்சுக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் பேசினதுக்கப்புறம் அவனே வந்துட்டு, அதாவது சடனாக நம்ம அவ்வளோ நாள் நம்ம பேசாமல் இருந்துட்டு சொன்னோன்னே அவன் அழுக ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் அம்மா போகணுண்டா, போயிட்டு கொஞ்சம் நாளில் வந்துடுவாங்க அப்படி இப்படின்னோடனே அதுக்கப்புறம் ஒரு 10-20 நிமிஷத்துலலாம் நார்மல் ஆகிட்டான்லம்மா. துணியெல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் துணி எல்லாமே அவன் ட்ரெஸ் எல்லாமே எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டான், எனக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் இப்போ வரையுமே பெருசாக வந்துட்டு அழுகிறது அந்த மாதிரி சோகமாக இருக்கிறது அப்படிலாம் இல்லை. அப்பயும் நேற்று என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, என்ன சொன்னாமா, நீ ஊருக்கு போனால் நான் அழுவ மாட்டேன், டேடி ஊருக்கு போனால் தான் நான் அழுவேன். அவன் நான் சொன்னேன், ஊருக்கு போகும்போது அழுவியாடா தச்சோ அப்படிங்கிறேன். இல்லைம்மா, நீ ஊருக்கு போகும்போதில் அழுவ மாட்டேன், டேடி போனப்போ தான் அழுவேன் அப்படிங்கிறான் இந்த குண்டு பையன். அப்படி சொல்லிட்டு இப்படியே சிரிச்சிட்டு ஜாலியாக இப்போ வரையும் ஜாலியாக தான் வந்துகிட்டு இருக்கிறான். ஸோ அவனுக்கு எதுவும் பெருசாக தெரிஞ்சிக்கல. அவனுக்கு வந்துட்டு நான் அழைச்சிட்டு போனால் தான் அவனுக்கு கஷ்டமாக தெரியும். 2 நாள் 3 நாள் என் கூட இருப்பான். அதுக்கப்புறம் அம்மா நைனா விட்டுட்டு அவன் இருக்கவே மாட்டான். ஆனால் நான் இல்லாமல் அவன் ரொம்ப நாள் வரையினாலும் இருந்துக்குவான். அப்படி நான் பழக்கி வச்சுருக்கிறோம். அப்படிலாம் இல்லை. அவன் பார்த்தீங்கன்னா பிறந்து எவ்வளோ நேரத்தில் நீங்கள் டேக் ஓவர் பண்ணிக்கிட்டீங்க அவனை? பிறந்த ஒரு 1/2 மணி நேரம் கூட இல்லை. பிறந்த 1/2 மணி நேரம் கூட இல்லை. உடனே அம்மா வந்து அப்படியே தூக்குனவங்க தான். நைனா தூக்கிட்டு அவன் பிறந்த செகண்டே தூக்கிட்டு ஓடுறாங்க. ஏன்னா டெலிவரி ரூம்குள்ளே இவங்களும் தான் என் கூட இருந்தாங்களா, அதனால் தூக்கிட்டு ஓடுறாங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம. அந்த பிறந்து கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் அவன் வந்துட்டு நைனா கிட்டையும் அம்மா கிட்டையும் போனவன் தான். 6 வருஷமாகுது, இன்னுமே அவங்க கூட தான் இருந்துட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு ஃபோன் வருது, ஒரு நிமிஷம். தச்சு வந்துட்டு 1/2 ஹவரில் அவங்க டேக் ஓவர் பண்ணவங்க தான். இப்போ அவனுக்கு 6 வயசு ஆகுது. ஃபுல்லாகவே அவங்க கண்ட்ரோல் இல்லை, இவன் கண்ட்ரோலில் தான் அவங்க 2 பேர் இருக்கிறாங்க. நாங்கள் சொல்கிறதெல்லாம் வந்துட்டு கேட்குறாங்களோ இல்லையோ, இவன் சொல்கிறது தான் இவன் செய்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி. அதனால வந்து இவனுக்கு அவங்க 2 பேரையும் விட்டுட்டு போகும்போது தான் கஷ்டமாக இருக்கும். அதனால வந்துட்டு பெருசாக, அதாவது கஷ்டம் இருக்கும், நான் அதெல்லாம் இல்லை அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் அவன் வந்துட்டு மேனேஜ் பண்ணிக்குவான். சரி அம்மா அவங்க போயிருக்கிறாங்க, சீக்கிரம் வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் இப்போ தான் சுகன்யாவை பார்க்குறதுக்கு போகிறேன். சுகன்யாவுக்கு டெலிவரி ஆகிருக்கு, சென்னையில் தான் இருக்காங்க. ஸோ அவங்கள பார்த்துட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே நைட்டு வந்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு பிளான் போட்டிருக்கோம். அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது.
ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அபி கிச்சு ஆன்ட்டி எல்லாருமே இங்கே வர்றதா பிளானில் இருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கிச்சுக்கு ஏதோ கையில் இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வண்டி ஓட்ட முடியல. அதனால அவங்க வரல. அங்கே பார்த்தீங்கன்னா அன்னைக்கும் பசங்களுக்கு ஸ்கூல் இருக்குது, அதனால அவங்களாலையும் வர முடியலை, அம்மாவாலையும் வர முடியாது, கஷ்டம், அவங்களுக்கு கால் வலி. அது மட்டும் இல்லாமல் பிபி கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களும் வரல, நாங்கள் மட்டும்தான் இப்போ கிளம்பி வந்திருக்கிறோம். அங்கேயுமே சொல்லிட்டு வர்றப்ப எல்லாருமே ஹாப்பியாக தான் அனுப்பி வச்சுருந்தாங்க. ஸோ வந்துட்டு நம்மளுமே ஹாப்பியாக போயிட்டு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்புவோம். நிறைய விளாக்ஸ் போடணுன்னு எனக்கு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் வந்துட்டு இந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால எனக்கு வந்துட்டு பெருசாக அது எப்படி சொல்கிறது, பெருசாக அதில் ஒரு இதே இல்லாத மாதிரி இருக்குது. ஆனால் நான் கண்டிப்பாக வந்துட்டு அங்கே போயிட்டு எல்லா வீடியோஸுமே இந்த சேனலும் சரி, சதீஷ் அம்மு கப்பிள் சேனல்லையும் சரி கண்டிப்பாக வரும். நீங்கள் எல்லா சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ நான் நைட்டு கிளம்பிடுவேன். கிளம்பிட்டு நாங்கள் சேஃபாக ரீச் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன், வீடியோ போடுறேன். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.